கரூர்ல நடந்திருக்கிற பெரும் துயரத்தை ஒரு விபத்துன்னு சொல்லி யாரும் கடந்து போயிட முடியாது. ஏன்னா இது ஒரு திட்டமிட்ட சதின்றதுக்கான ஆதாரங்கள் இப்போ தொடர்ந்து வெளியாகி திமுகவின் கேவலமான அரசியலை அம்பலப்படுத்திட்டு இருக்கு. திமுகவும் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் எப்பவுமே மக்களுக்கு ரொம்ப டேஞ்சர்னும் தங்களோட இடத்தை தக்க வச்சுக்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. விஜய்க்கு கூடின கூட்டத்தை குறை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அரசியல் படுத்தப்படாத கூட்டம்ன்றதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கு திமுக. முக்கியமா செந்தில் பாலாஜி பக்காவா பிளான் போட்டு சம்பவத்தை நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு விஜய் பாட்டு பாடினதும் அவர் மேல செருப்புகள் வீசப்படுது. ஆபாச வார்த்தைகளால சிலர் விஜய வசப்பாடுற வீடியோக்களும் வெளியாகி இது முழுக்க முழுக்க திமுகவின் சதின்றத மக்கள் முன்னாடி நிரூபிச்சுட்டே இருக்கு. தன்னை பத்தி விஜய் பேசினது தலைப்பு செய்தி ஆகிடக்கூடாதுன்னு கரூர்ல வந்து என்ன விமர்சிச்சுட்டு எப்படி சேதாரம் இல்லாம போகலாம்ன்ற ஈகோவும் தான் 41 உயிர்கள் பலியாக காரணமாகி இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். போலீஸ் லத்தியடி அடுத்த சில நிமிஷத்துல செந்தில் பாலாஜி வந்தது, அன்பில் மகேஷோட ஆஸ்கார் நடிப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏதோ ஊருக்கு போக பஸ் இல்லாம மக்கள் திண்டாடும் போது கிடைச்ச பஸ்ல அடிச்சு புடிச்சு ஏறி வந்தேன்னு சொல்ற மாதிரி நள்ளிரவுல பிளைட்டு பிடிச்சி வந்தேன்னு ஸ்டாலின் சொன்னதுதான் நடிப்போட பெரும் உச்சமா இருக்கு. எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால் முடியல, அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். ஸ்டாலின் சார், நீங்க வந்தது தனி பிளைட்ல, அதுவும் மக்கள் வரிப்பணத்துல. உங்க பையன் ஒரு பக்கம் துபாயில இருந்து தனி விமானத்துல வந்துட்டு திரும்ப தனி விமானத்திலே துபாய் பறந்துட்டாரு. பகையாளி கூட துக்க வீட்டுக்கு வந்தா சுடுகாட்டு வரைக்கும் வருவான். ஆனா அஞ்சலி அப்படின்ற பேர்ல படப்பிடிப்பு நடத்திட்டு 2 பேரும் பிளைட் பிடிச்சி பறந்துட்டத மக்கள் மறக்க மாட்டாங்க. இதுதான் நீங்க மக்களுக்காக நிக்கிறதா ஸ்டாலின்? உங்க விளம்பரமும் செஞ்ச தப்ப மறைக்க எப்பவும் இல்லாத வரலாறு பார்க்காத பிரயத்தனங்களை செய்யறதும் உங்களை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்திருச்சு. கெடுவார் கேடு நினைப்பார். இனி நீங்க இல்ல, உங்க செயல் வீரர் நினைச்சாலும் உங்களையும் உங்க ஆட்சியையும் காப்பாற்ற முடியாது ஸ்டாலின். செந்தில் பாலாஜியை வச்சு நீங்க செய்யற பிண அரசியலுக்கு தேர்தலில் மக்கள் சரியான தண்டனையை நிச்சயம் கொடுப்பாங்க.